like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So finally we are ready for the வால்பாறை ட்ரிப்புங்க. சரிங்களா, ரொம்ப நாள் கழிச்சு இதை யூஸ் பண்ண போகிறேன். பல நாளாக யூஸ் பண்ணல. இதை நான் வண்டி வாங்கும்போதே மாட்டேன்டா. ரைட்டு, ஃபைனலி டோட்டலி 3 bikes, 1 G310, FZ V3 அண்ட் ஃபைனலி அவர் ப்ளூ ஏஞ்சல் RS 200. இன்னொரு வண்டி வருது, அது அங்கே திண்டுக்கல்லேருந்து வருது. சரி வாங்க. நல்லா டைட்டாக கிடையாது, லூஸாக கட்டிருக்கிற மாதிரி இருக்கே. ஆ சரி வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம RS எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த லைட்டை போட்டு இருட்டு லைட்டு, அவ்வளோதான், பக்காவாக போவோம். ரொம்ப நாள் இந்த ரைடு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படியாவது போயிடணும்னு இப்போ பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக எனக்கும் அந்த டீமு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சுன்றனால தான் வந்து இந்த பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. ஏன்னா 3 பேர் போகிறோமா, ஏன்னா 3 நாள் ட்ரிப்பா. அதனால் வந்து நம்மளாம் சோலோவாக போனால் நல்லா இருக்காது, ஒரு குரூப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்குன்றதுக்காக இந்த டீமை செட் பண்ணி கரெக்டாக அந்த லீவ் டயத்தை கனெக்ட் பண்ணி அப்படியே போனது. சரி ஓகேங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:59, 4 o'clockங்க. சரிங்க, வால்பாறைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:30, 12 அப்படின்னு நினைக்கிறேன். நானாக ஒரு கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரில. ஃபுல்லாக நிதானமாக போயிட்டு வருவோம். ஏன்னா பசங்களும் நம்ம கூட வர்ற பசங்க எல்லாமே நமக்கு அடாப்டான பசங்க, எல்லாருமே நம்ம ஆஃபீஸ் பசங்க தான். அதனால் வந்து பிரச்சனையே இல்லை, எல்லா வகையிலும் நம்மளுக்கு செட் ஆவாங்க. கொஞ்சம் இந்த என்னடா அது அப்படின்ற ஒரு மோசலிக்கிற மாதிரி எந்த இதுவுமே வராது. ஏன்னா எல்லாருமே தினமும் அவங்க கூட தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப வந்து எல்லாமே நம்மளுக்கு கேஷுவலாக தான் இருக்கும். ஸோ R15 ஓட்டிட்டுங்க, இதில் ரைடு போகிறது அசால்ட்டாக தோணுதா. 80 போதா, 80 அசால்ட்டாக இருதா அதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே ஆக்ரோபதிக்கெலாம் மாட்டிக்க மாட்டாருன்னு தரமாக இருக்கும் சவுண்டு இருக்கும். ஆனால் மைலேஜ் எந்த அளவுக்கு தரப்போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 25-30 கொடுக்கும். ஆனால் பெட்ரோல் அதை காட்டி இதுதாங்க நிறையா குடிக்கும். RS வந்து அப்படியே உறிஞ்சு எடுத்துரும் பெட்ரோலை. நல்லா போயிடலாம். இப்போ திண்டுக்கல் போயிட்டு ஜூனியர் போய் ஒரு பையன் வரான், அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறான். அது ஒரு எக்ஸ்பல்ஸ் வருது. மொத்தம் 4 வண்டிங்க அந்த விளாகில். அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:38, கரெக்டாக 4 o'clock வண்டி எடுத்தோம். 4:38 ஆயிடுச்சு. 40 minutes ஆயிருக்கு. 3 மணிக்கு கிளம்பி அந்தாண்டு முடிஞ்சு போச்சுடா உங்களால். நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு 5 மணிக்கோட கிளம்பி இருந்துருக்கோம். நான் அப்படிதான் உங்களை யாருமே கேட்கல. இந்த பாருங்க 3 மணிக்கு கஷ்டப்பட்டு கிளம்பிருக்கோம். இந்த பாருங்களேன், திண்டுக்கல்ல இருக்குங்க. ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க. ஹெல்மெட்டை வச்சுட்டு ஓடுங்கடா, போய் எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா சரி ஓகேங்க. ஏன்னா சேஃப்டி இல்லாமல் போக முடியாது. கேரளாக்குள்ளே வேறன்றாரமா, ரொம்ப போலீஸ் செக்கிங் நிறையா இருக்கும். அதனாலே வா ப்ரோ. திண்டுக்கல்லேருந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:47 டைமு. கரெக்டாக 3 மணிக்கு இங்கிட்டு வந்தோங்க. 3:40, 4 மணின்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்குள்ளேயோ ஹெல்மெட்டை வேறு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஹெல்மெட் இல்லாமலாம் போக முடியாதுங்க. ஏன்னா சேஃப்டி இல்லை. கேரளா அதர் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோமா, அப்படின்றப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்கும் கேரளாவில். அதனாலே வந்து இப்போட ஹெல்மெட் எடுத்துகிட்டு விடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். சரி ஓகே, வெடிய போகுதுங்க. சே, ஒரு நேரம் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி போயிருந்ததுக்கலாம். சரி, டிஎன்பேம் 2022லையோ 2023லையோ அப்போ நடந்துச்சு. அப்போ வந்து எங்கிட்ட அந்த அப்போ தான் வால்பாறை தானே சொன்னாப்படாமா. அங்கே இப்போ வந்து வால்பாறை தான், வால்பாறையில் தான் வச்சுருந்தாங்க ஒரு சின்ன இடத்துல.
ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வந்தேன் இந்த வழியாக. அதுக்கடுத்து இப்போ தான் வரேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சுங்க. முன்னாடி ஒரு பையன் போனாங்க, அவங்கள ஆளவே காணாங்க. இப்போ ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நான் வந்து பழனி ரூட்டை சஜஸ்ட் பண்ணேன். நம்ம பாய்ஸ்லாம் வந்து இல்லை வேணாம், திண்டுக்கல்லேருந்து அந்த ரூட்லேயே போவோம், அதுதான் இப்போ வந்து ரோடு நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. அதுவும் உண்மை தான், ரோடு நல்லா தான் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் அங்கிட்டிருந்து வர்றது. அவன் போயிட்டான்லா, ஃப்ரண்ட்டில் போயிட்டானா, அவன் பறந்து போயிட்டேன் போல, ஆளை பிடிக்கவே முடியலையே. இது ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டேன். ஐயோ ஒன்வே ரோடு மாதிரியே தெரில. ஒரு நிமிஷம் ஷேக்கை கொடுத்துச்சு, ஹார்ட் பீட் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா டக்குன்னு ஒரு ஷேக் ஆயிடுச்சுங்க. ஒரு சில ஆசையெல்லாம் இருக்குங்க. இந்த ஃபார்ச்சுனரு, இந்த BMW அதெல்லாம் இன்றைக்கி வாங்க முடியாது. பட்டு இன்னும் ஒரு 5 to 6 years ஒரு பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்குது கார் கலெக்ஷனுக்கு. பைக் கலெக்ஷன் எப்படி இப்போ ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம். பைக் கலெக்ஷன்லாம் வந்து இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும். ஆனால் வந்து கார் கலெக்ஷன்றது இன்னும் ஒரு 6 years தான் ஆகும் நான் கார் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வேணால் எப்படின்னா, ஒரு வண்டி வாங்கினா அதை கடைசி வரை வச்சுக்கணும், அதை விற்கலாம் மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஓடுற வரையும் ஓடட்டும், சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அது மாதிரி நம்ம வீடு விற்கலாம் மாட்டாங்க. நானும் அதே மைண்ட் செட் தான். ஆனால் என்ன, எனக்கு வந்து கலெக்ஷன் எடுக்கணும்னு ஆசை. அந்த கராஜ் மாதிரி வச்சு அப்படியே அந்த விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம் இருக்கும். விண்டேஜ்னால் எனக்கு ரொம்ப விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு ஒரு லைக் பண்ணுற வண்டியெல்லாம் இருக்கும்ல, இந்த RX 100, இந்த அப்பாச்சி, இந்த 220, அப்புறம் இந்த RS, அந்த மாதிரி ஒரு முக்கியமான வண்டிகள்லாம் வந்து என்றைக்குமே நின்று பேசும். இப்போ R15 V2 நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி பைக்கு கார் கலெக்ஷன்லாம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்மளே சம்பாரித்து நம்மளே கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. பட் பண்ணுவேன். அதுக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு, கொஞ்சம் அட்வொகேட் ஃபீல்டில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பார்ப்போம். டைம் வில் கம். வால்பாறை வந்து நான் ஒரு 3 years முன்னாடி போயிருக்கேன். அது காரில் போயிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு நாள் கூட போக முடியலை. இப்போ அதுக்கடுத்து இப்போ தான் பார்த்தா லெஃப்ட்டு எடுத்து உள்ளே ரைட்டு கட் பண்ணணும். இல்லை, இதுக்குள்ளே போய் தானே ஒட்டஞ்சத்திரம் கட் ஆகும், உள்ளே ரைட் சைடு கட் ஆகுமே. நம்ம பாய்ஸ் வந்து பின்னாடி தாங்க வந்திருக்காங்க. ஸோ பழனி இன்னும் 31 kilometer. பழனி பிரிவுக்கிட்ட இருந்து நான் அங்கிட்டு போய் தான் ஒரு வாட்டி போன மாதிரி ஞாபகம். எங்கிட்டு போக சொல்கிறேன். தெரியுறீங்க. ஃப்ரெண்டில் வா, ஃப்ரெண்ட் இந்த வரிசையாக கேமராவில் கவர் ஆகட்டும். ஓகேங்க, 4 வண்டி தரமாக போய்கிட்டு இருக்கு. என்னது மேப்பா? இல்லையே, இது நான் சும்மா வச்சிருக்கேன்டா. வரிசையா இதில் லைன் அப் பண்ணுவோம்ப்பா. நிப்பாட்டு. ஓ வண்டி கட்டாண்டா இருக்கு. நிப்பாட்டு. பார்த்தா பார்த்து வண்டி எங்கே எடுத்துட்டு வா. ஃபைனலி லைன் அப். ஃப்ரண்ட்டில் கொண்டு வா வண்டியை, ஃப்ரண்ட்டில் கொண்டு வா. லைன் அப்டா. அன்பு ப்ரோ, சூப்பரா ஓட்டுறீங்க ப்ரோ. தரமா ஓட்டுறீங்க ப்ரோ. எங்க ப்ரோ போறீங்க? வால்பாறையா ப்ரோ? பைக் சூப்பரா இருக்கு ப்ரோ. எவ்வளவு?
12 lakhs-ஆ 4 lakhs-ஆ நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க, வாவ், பறந்துக்கிட்டு போகிறாரு. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தவரை என்னை முறைச்சிக்கிட்டே போகிறாரு. என்னடா? சரி சரி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30. நல்லா இந்த மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இடம் வந்தாலே உண்மையில சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இந்த பழனி பக்கம் இந்த ரோட்டில் இந்த ஏரியா பக்கம் வந்து உண்மையில நல்லாயிருக்கும். இந்த மலை, இந்த இது வால்பாறை கரெக்டாக 139 கிலோமீட்ரு, 3 மணி நேரம் காமிக்குது. ரோட்டு மேலே எப்படி இருக்குது பாருங்கள் விவசாயம். இங்கே வரும், இந்த வீடெலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்க. நான் சொல்கிறதுக்கு என்னோட சூப்பராக இருக்கும். 147 ஆக்ரோபோதிக்கு வச்சு இன்னும் திருக்கலாம் போகும். 148 போகும் தான் நினைக்கிறேன். தெரியுமா ரோடு ஆகுதா? டாப் ஸ்பீட் வந்து 151. ரைட்டு, செக் பண்ணியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு. அது ஒரு மாதிரி அடைக்குது. இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணோம்னா நல்லா போகும் தான் நினைக்கிறேன். 151 5 வருஷத்தில் 151 டாப் ஸ்பீட் நம்ம வண்டி. 151டா, 151. ஆ, அவ்வளோதான். அந்த வண்டி அவ்வளோதான்டா போகும். ரொம்ப நாள் கழிச்சு டாப் ஸ்பீடு செக் பண்ணுறேன். ரோடு ஆனால் சூப்பர் ரோடுரா, சரியான ரோடு. ஆ ஆ நீ கொஞ்சம் பொறுமையாகவே வாடா. ஏதோ சிட்டுன்னு அடிக்குது, வருச்சு டைமிங் செயின் அடிக்குது. இந்த அடிக்குது பாரு, இந்த கேக்குதா? ஏது இல்லையா? ஏழு ஏது இல்லையா? அந்த கேளு. அங்கே தாண்டா கேட்குது. அதில் கேட்கலையா? இந்தா பொறுமையா பாய்ஸ் வந்துட்டாங்க. அவருங்க வரான். ரைட். ஏன்னா வந்து எல்லா பாய்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க வால்பாறைக்கு. சீனரியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ தான் அறுத்து முடிச்சிருப்பாங்க போல நெல் ஃபுல்லாக. பழனி, தாராபுரம், மடத்துக்குளம் பாருங்க. ப்ளூடூத்தோட போகிறாங்க. என்ன அது? அன்பு ப்ளூடூத்தோட போகிறேன் பார்த்தியா? ப்ளூடூத் ஆன் பண்ணுறான். ப்ளூடூத் எடுக்க சொல்கிறாப்ப. முன்னாடி ஒரு 2 பசங்க தண்ணி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படி வச்சு போனாங்க. அன்பு ட்ரிகர் ஆகிட்டாரு. அடுத்து முன்னாடி டயரும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் போல். முன்னாடி டயரும் காலி ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா இருக்கும் தாங்கும். எம்ஆர்எஃப் ரேடியல் டயர். எம்ஆர்எஃப் தான் நானும் போட போகிறேன். ஏன்னா எம்ஆர்எஃப் வந்து எப்படின்னா 2 விதமாக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கு. கேட்குறீங்க ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டு முடிய பாதுகாக்கிறேண்ணா. அன்புக்கு இந்த பாட்டு கரெக்டா இருக்கும்பா. அன்பை உள்ள வச்சு ஆடுவோமா, நடுவில் வச்சு
ஏ ஆறு 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 அட்டி செம்ம பாரு அன்பா. ஏ கிளம்பா. இதுக்கு முன்னாடி ஹீரோனா வில்லன் தான், இனிமேதான். ஓகே வாங்க போ. வா வா ஒன்றா போ. சரிங்க, எனக்குள்ள லைட்டாக உட்காந்து அன்பு கூட வந்தாலே ஃபன்னு தான். சரி வா வா வேமா போ. ஓகேங்க, இந்த மாதிரி அப்பப்போ ஃபன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்குள்ள வந்தோம், ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டு ரெண்டு எடுப்போம். கரெக்டாக இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். இங்கே வரு தலைவனை என்னமோ பண்ணுறானே, என்னமோ பண்ணுறானே இவன். அன்பு என்னமோ பண்ணுறாரு. ஏன் பாட்டே பாடல? இன்னும் பொள்ளாச்சிக்கு கரெக்டாக ஒரு 52 கிலோமீட்டருங்க. நேரம் நியாயப்படி பார்த்தா நம்ம மேலே போயிருந்துருக்கணும். நம்ம வாய்ஸ் கொஞ்சம் லேட் பண்ண, அப்புறம் நம்மளும் கொஞ்சம் வைப் பண்ண, அப்படியே லேட் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. BMW G310. ஆனால் இன்ஜின்லாம் பார்க்க பொள்ளாச்சியிலேருந்து அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கிட்டா போகணும்? உடுமலைப்பட்டன் போட்டிருக்க அன்பு. உடுமலைப்பட்ட பக்கம் தான் போகணுமா? மேப் பொள்ளாச்சியை தாண்டி தானே போகணும். அப்புறம் எனக்கு தெரில, எனக்கு மறந்துடுச்சு. அப்புறம் இங்கே அங்கே தான் இந்த சரி, அதான் பொள்ளாச்சி போய் தான் ப்ரோ வால்பாறை. இது உடுமலைப்பட்ட அங்கிட்டு போய். அப்படியா? சரி ஓகே. லெஃப்ட் எடுக்கணும் போலங்க, வால்பாறைக்கு லெஃப்ட்டு. என்னது ஒரே ரோடா? இந்த நானும் மேப் பார்க்கல, பார்த்துக்கிறேன். ரைட் கரெக்டு தான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஏய் இண்டிகேட்டர் ஆஃப் பண்றா. இண்டிகேட்டர் ஆஃப் பண்றா. இண்டிகேட்டர் ஆஃப் பண்றா. அதே தாங்க வால்பாறை நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த பக்கம் தான் இப்படியே போய் அங்கிட்டு ரைட்டு திரும்பும். பத்தியா சொன்னானா கரெக்டாக திரும்புதா. இது வால்பாறை டிஎன் பேமுக்கு இங்கிட்டு தான் வந்தேன், இந்த ரூட்டில் தான் வந்தேன். ஆலியார் இங்கே ஒரு போகிற வழியில் வந்து ஒரு ஆற்று இருக்கும் கீழே. நீ போ. இங்கே போகிற வழியில் ஆலியார் டேமோட ஆற்று இருக்கும். இது போகிற வழியில் ஒரு வழி டிஎன் பேம் வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பைக்கர்ஸ் மீட்டப்புக்கு இங்கே வந்தேன்டா. ஒரு பைக்கர்ஸ் மீட்டப்புக்கு இங்கே வந்தேன். அப்போ வந்து இங்கே தான் இந்த ஏரியா பக்கம் தான் வந்து ஆலியார் டேம் இருக்குல்ல, ஆலியார் டேம் இருக்குல்ல, அதோட ஆற்று இங்கே போகிற வழியில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் குளிச்சுட்டுலாம் வந்திருக்கேன் நான். ஒன்றுமே கேட்கல உனக்கு.
போகிற வழியில் தான் இருக்குது. அந்த ஆற்று வந்து போகிற வழியில் தான் இருக்குது. ஆ ஆ பின்னாடி போகிற வழியில் ஒரு ஆற்று இருக்கு அன்பு. ஏய் இங்கே வர்றா டேய், இங்கே சுகில. ஏய் ஒழுங்கா போ அன்பு. டேய் சடன் பிரேக் அடிக்காதடா. என்னமோ பண்ண போறான் என் பாவங்க. டேய் இங்கறா, அடி வாங்க போற பாரு, ஒழுங்கா போ. ஏய் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு வாடா, ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு வாடா. ஏய் சடனா பிரேக் அடிக்காதடா. பின்னாடி வந்து இடிக்க போறேன் உன்னையா. இப்படி ஓரமாவா, ஓரமா. இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த விண்டு மில்லு. ஒவ்வொரு விண்டு மில்லுக்கிலையும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்தா சொன்னேன் பார்த்தீங்களா, இட் கேன் ப்ரொடியூஸ் ஆஃப் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் அது ஜென்ரேட் பண்ணுவான். ஒரு 2 வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, 2 வீட்டா அது எத்தனை வீடுன்னு தெரில, கரெக்டான தெரில. பட் ஓரளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த விண்டு மில்லேருந்து பவர் எடுக்கலாம், ஜென்ரேட் பண்ணலாமா. உள்ளாச்சி அப்படியே உள்ள அப்படியே வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே உள்ள, ஐயோ இது அங்கெல்லாம் பாருங்களேன் இப்படி இருக்குங்க. வாவ் சூப்பராக இருக்குது தோட்டமே. அப்படியே இப்படி இருக்குது, அப்படியே மேலே ஏற்றுன மேனிக்கு இங்கே வருங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. அள்ளி ரெட் சாயில் வேறு. உள்ள தோட்டத்தை நம்ம ஊர்லேயும் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு, நம்ம வீட்லேயும் ஒரு தோட்டம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் கிட்ட இருக்குது தென்னந்தோப்பு. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கான டைம் வரல. வரும்போது அதை நாங்கள் ஜென்ரேட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் இந்த பார்த்தீங்களா சுற்றி தென்னந்தோப்பு நல்ல வீடு. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. பார்த்தியா தென்னந்தோப்புக்குள்ள வீடு. ஆமாம் உண்மைதான். தனியாக வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஆளா? ஏன் அப்போ நீங்களாம் வந்து தங்க மாட்டீங்களா? நான் கட் பண்ணிடுவேன்ல. எங்க அவன வந்துட்டானா? என்ன இது ரப்பரா? எங்க கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாலையூர்கிட்ட இருக்கோங்க. வால்பாறை போகிற வழி பக்கத்தில் சாலையூர். இங்கே பாருங்க சாலையூர். இந்த ஊர் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா பசங்க எல்லாம் எங்கள் வீடு பார்த்தீங்க சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் சின்ன வீடாக இருந்தாலும் போ. நம்ம பசங்கிட்ட கெட்டது என்ன தெரியுமா? 24 hours கெட்ட வார்த்தையே பேசிட்டு இருக்கீங்க. கெட்ட வார்த்தை கொஞ்சம் நெஞ்ச கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைனா கொஞ்சம் நெஞ்ச கெட்ட வார்த்தை இல்லை. அந்த செலக்ட் பேசுகிற நல்ல வார்த்தையை செலக்ட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாவ் நல்ல ப்ரீஸியான கிளைமேட்டுங்க. நல்லா இருக்குது சில்லுன்னு. ஆலியார் 25 கிலோமீட்டர். எச்சரிக்கை. இந்த ஊர் பேர் என்னது? கொடிங்கியம். தென்னந்தோப்புக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி சூப்பராக இருக்குங்க. சின்ன வீடாக இருந்தாலும் அழகா. நிறைய ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. ஊர் பேர் அங்கங்கே பார்த்துட்டு போகிறேன். இந்த ஊர் பேர் என்னது? உடுமலை தேவதானப்பூர்னு ஏதோ போட்டிருக்கு. தேவதானப்பூர்.
ஏன்ட்டு ரைட்டா லெஃப்டா இரு அவன் வரட்டும். ஏன் பார்த்தா என் பின்னாடியே வா, அப்போ தான் அவங்களே மேட்ச் பண்ணி போக முடியும். ஆ சரி சாப்பிட்ருவோம் லைட்டாக. ரைட் ஓகே, நல்ல ஹோட்டல். லைன் அப் பண்ணுங்க. லைன் அப் பண்ணுங்கடானா லைன் அப் பண்ண மாட்டீங்க. அப்போ ஓமா ஓகேங்க. ஸோ இந்த இடத்த வந்து அன்னபவன் ஹோட்டல், ஸ்ரீ அன்னபவன்ட்ட லைட்டாக சாப்பிட்டோம். இட்லியெல்லாம் ஒரு 490 வந்துச்சு. அன்பு பெட்ரோல் போட போயிட்டாப்புல. அன்பு நைட்ரஜன் இருக்கா? என்ன காற்று இறங்கியிருக்கா? ஒரு 60 கிலோமீட்டர்ஸுங்க. பொறுமையாக நின்று சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ பொள்ளாச்சி இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போல் நேரத்தாக்கா. அவருங்கிட்ட போயிட்டாரு, வரலையா? இல்லையே, ஏப்பா வந்தாருப்பா. வரலையா? அவர் பின்னாடி வந்து இங்கிட்ட டேர்ன் ஆகிட்டாரா? போயிட்டார். நம்மளுக்கு பின்னாடி வந்தார்ல, இங்கிட்ட லெஃப்டில் டேர்ன் ஆகிட்டார். வால்பாறை ஆலியா டேம் ஸ்ட்ரைட்டு 7 கிலோமீட்டர்ஸ். வால்பாறை வண்டி சும்மா மிரட்டி விட்டு போயிட்டு இருக்கு. ஓட பாரு. சரியான ஸ்டீப்புங்க, நல்ல ரோடு, சரியான ரோடு. வச்சு தெருகலாம் இந்த மாதிரி ரோட்லாம். மின்னும் பனிச்சாரல் கண்ணில் ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். வால்பாறை இல்லையா? இங்கே வர 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 அப்படியே சில்லாகிக்கிட்டே இருக்கும். ஆலியார் டேம் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ். ஆலியார் டேம் நல்லா இருக்குங்க ரோடு. நல்லா காட்டுக்குள்ளே அப்படியே அந்த ப்ரீஸி கிளைமேட்டாக இருக்கா. இதுதான் திஸ் இஸ் வாட் த ரிலாக்ஸேஷன். அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரிலீவ் ஆகும். அப்படியே ரிலீவ். ஆலியார் 2 கிலோமீட்டர்ஸ். குரங்கு நீர்வீழ்ச்சி 6 கிலோமீட்டர்ஸ். வால்பாறை 44, அதிரப்படி 112, சோலையாறு 60. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேக்ஸிமம். அன்பு இங்கே தான், இந்த அணை தான் சொன்னேன். இந்த அணையை தான் சொன்னேன். இங்கே தான் அன்பு. நிப்பாட்டு ஓரமா அப்படியே கீழே நடந்து போய் குளிக்கலாம்.